பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? தேவனுடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் ஆண்டவர் ஒரு புதிய மாதத்துக்குள்ளே பிரவேசிக்க நமக்கு உதவி செய்திருக்கிறார். கடந்த மாதம் முழுவதும் நிறைய போராட்டங்களை சந்திச்சிங்களா? நிறைய ஏமாற்றங்களும் உபத்திரங்களும் நீங்கள் சந்திச்சிங்களா? அநேக வியாதியினுடைய கஷ்டத்தில் நீங்கள் வேதனைப்பட்டீங்களா? ஆனாலும் நீங்களும் நானும் விழுந்து போகாமல், முடங்கி போகாமல் தேவ கரம் நம்மை நடத்தி இந்த புதிய மாதத்துக்குள்ளே அடியெடுத்து வைக்க தேவன் உதவி செய்திருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மை ஆச்சரியமாய் நடத்த போகிறார். இன்றைக்கு ஒரு வேத வசனத்தின் மூலமாய் ஆவியானவர் நம்மோடு கூட பேச போகிறார். எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 22 அதிகாரம் 3 வசனம். தாவீது அவ்விடத்தை விட்டு மோவாபியரை சேர்ந்த மிஸ்பேக்குக்கு போய் மோவாபின் ராஜாவை பார்த்து, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறியும் மட்டும் என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்தில் தங்கியிருக்கும்படி தயவு செய்யும் என்று சொல்லி, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று அறிந்து கொள்ள விரும்பினார். தாவீதுடைய வாழ்க்கையில அபிஷேகம் பண்ணப்பட்ட நாள் முதல் போராட்டங்களும் எதிர்ப்புகளும் ஓட்டங்களும் வேதனைகளும் அவமானங்களும் நிறைந்ததாய் காணப்படுகிறது. ஒரு காலகட்டத்தில் தாவீதோடு கூட முறுமுறுக்கிறவர்களும் கடன்பட்டவர்களும் வேதனையில் இருக்கிற ஒரு கூட்டம் தாவீதோடு கூட சேர்ந்து கொள்ளுகிறது. இப்போது தாவீதுக்குள்ள ஒரு முக்கியமான கேள்வி, என் தேவன் என்னை எப்படி நடத்துவார்? என் எதிர்காலம் எப்படி இருக்கும்? இனி நான் சந்திக்க போகிற சவால்கள் எப்படி இருக்கும்? தேவன் என் மேலே வைத்த இந்த அபிஷேகத்தின் மூலமா என்னை எப்படி நடத்துவார் என்று 1000 கேள்விகளும் உள்ளத்தில் இருக்கிறது. இந்த வார்த்தை கேட்கிற அன்பு சகோதரனே, உங்கள் வாழ்க்கையில கூட இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் எங்களை எப்படி நடத்துவார்? இந்த கேள்வி இருக்குதா? நிச்சயமா எல்லா இடத்துலையும் இருக்கும். ஏன் உள்ளத்துல இருக்கு. இந்த மாதத்திலே கர்த்தர் என்னை எப்படி நடத்துவார்? போன மாதத்துல நம்ம சந்தித்த போராட்டங்களை, பிரச்சனைகளை, தோல்விகளை, வேதனைகளை, வியாதிகளை இந்த மாதத்தில் நான் சந்திக்க கூடாது. இந்த மாதத்திலே ஆண்டவர் என்னை எப்படி நடத்த போகிறார்? இந்த கேள்விக்கா தாவீது பெற்றுக்கொண்ட சில பதில்களை உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். விசேஷமாக 78 சங்கீதம் 14 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவர் இஸ்ரவேல் ஜனங்களை இந்த வனாந்தரத்தின் பாதையிலே வழிநடத்தி வருகிறார். எப்படி வழிநடத்தி வருகிறார்? பகலிலே மேக ஸ்தம்பம், அந்த வெயிலுடைய உக்கிரம் அவர் மேலே படாதபடிக்கு மேக ஸ்தம்பமா இருந்து கர்த்தரானவர் அவர்களை பாதுகாத்தார். இரவிலே வருகிற அந்த குளிர் அவர்களை சேதப்படுத்தாமல் அக்கினி ஸ்தம்பமாய் நின்று அவர்களை வழிநடத்தினார் என்று வாசிக்கிறோம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய தேவைகளை அறிந்த தேவன், நம்மேல மிகுந்த கரிசனை உள்ள தேவன் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை அக்கினி சமமும் மேக சமமாய் இருந்து நடத்தினாரோ, உங்களையும் என்னையும் அப்படியே நடத்துவார். சந்தோஷம் தானே? இதை காட்டில் ஒரு உன்னதமான வசனத்தை நான் வாசிக்கிறேன். 73 சங்கீதம் 24 வசனத்தில், அவர் ஆலோசனையின்படி, அவருடைய ஆலோசனையின்படி நம்மை நடத்துவார். இந்த மாதம் ஆண்டவர் தன்னுடைய ஆலோசனைகளை கொடுத்து உங்களை நடத்த போகிறார். என்ன செய்யறதுன்னு தெரியல பாஸ்டர், அடுத்தது என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியல, ஒரே குழப்பமா இருக்குது, நாங்கள் என்ன செய்யறதுன்னு தெரியல, யாருக்கிட்ட போய் ஆலோசனை கேட்பேன்னு தெரியல, கலக்கமா இருக்கிறீங்களா? குழம்பி போயிருக்கிறீங்களா? இந்த மாதம் தன்னுடைய ஆலோசனையை கொடுத்து, அவருக்கு ஒரு பேர் உண்டு, அவர் ஆலோசனை கர்த்தர். அந்த ஆலோசனையின்படி உங்களை நடத்த போகிறார். ஆமேன் சொல்லுங்க. 48 சங்கீதம் 14 வசனம் வாசிக்கிறோம். இந்த தேவன், நம்முடைய தேவன் மரண பரியந்தும் நம்மை நடத்துவார். எப்படிப்பட்ட ஒரு அப்படி பலப்படுத்துகிற ஒரு வார்த்தை பாருங்களேன். மரண பரியந்தும் நடத்துவார். நம்ம யோசிக்கிறோம், இந்த மாதம் ஆண்டவர் எங்களை எப்படி நடத்துவார்னு கேள்வி கேட்டா, ஆண்டவர் நமக்கு பதில கொடுக்கிறாரு. நான் மரணம் பரியந்தும் உன்னை நடத்துவேன், உனக்கு ஆலோசனை கொடுப்பேன், நீதியின் பாதையில உன்னை நடத்துவேன், நித்தமும் உன்னை நடத்துவேன். எத்தனையோ காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அதனால இந்த வார்த்தை எப்படிப்பட்டது தெரியுமா? என் மரணம் வரைக்கும் என் ஆண்டவர் என்னை நடத்த போகிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்னா, நீங்களும் நானும் வாழப்போகிற
அந்த கடைசி நிமிடத்தை வரைக்கும் தேவன் தன் கையில பொறுப்பெடுத்து உங்களையும் என்னையும் நடத்த போகிறார். சந்தோஷமா ஒரு ஆமென் சொல்லுங்க. மரண பரியந்தும் என்னை நடத்துகிற தேவன். ஒரு மாதம் ஆண்டவர் எப்படி நடத்த போகிறாருன்னு எனக்குள்ள கேள்வி வந்தா, ஆண்டவர் என்னை மரணம் அறிந்தும் நடத்த போகிறார். ஆமென். எத்தனையோ பாடுகள், உபத்திரங்கள், எத்தனையோ வியாதிகள் ஏன் என்று கேட்கிற நிலைமை வாழ்க்கையில வரணும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இந்த தேவன் நம்முடைய தேவன், மரண பரியந்தும் நம்மை நடத்தி செல்லுவார். கவலைப்படாதீங்க. தாவீதுக்குள்ள ஒரு கேள்வி இருந்தது. தேவன் என்னை எப்படி நடத்துவார், என் ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படி ஒரு கேள்வி இருந்தது. ஆனா பதில் என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்லிட்டாரு, மரண பரியந்தும் நம்மை நடத்துகிற தேவன். கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, தைரியமாய் சொல்லுங்க. இந்த மாதம் மட்டும் அல்ல, என் மரண பரியந்தும் என் ஆண்டவர் என்னை நடத்துவார். சந்தோஷம் தானே? கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, தாவீதை போல தேவன் என்னை எப்படி நடத்துவாரோ என்று ஒரு சந்தேகம் எனக்குள்ள இருந்தது. தள்ளி பேசின வார்த்தை, ஆண்டவரே, இஸ்ரவேலர்களை அக்கினி சம்பமாய் மேகசமமாய் நடத்தினீர். இப்படி ஆலோசனைகளை கொடுத்து நடத்தினீர், நித்தமும் நடத்தினீர். அவருடைய யுத்தங்களை நீர் முன்னின்று நடத்தினீர். எல்லாவற்றுக்கு மேலாய் மரண பரியந்தும் நீர் என்னை நடத்த போகிறீர். சந்தோஷமா ஆண்டவரை சொல்லுங்க, இந்த தேவன் என்னுடைய தேவன், மரண பரியந்தும் என்னை நடத்தி செல்வார். கலங்காதீங்க, கர்த்தர் உங்களை நடத்துவார். நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் உங்களை தேடி வரும். நீங்கள் ஜெபித்த ஜெபங்களுக்கான பதில்களை பெற்றுக்கொள்ளுவீங்க. உங்கள் கண்ணீருக்கான பதிலை கர்த்தர் கொடுப்பார். சோர்ந்து போகாதீங்க. கண்களை மூடி, அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, நீர் எங்களை மரண பரியந்தும் நடத்த போகிற தேவனாயிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒருவேளை எங்கள் மாம்சத்துல நீங்க எப்படி நீர் எங்களை நடத்த போகிறீர் என்ற ஒரு கேள்வியும் ஒரு சோர்வும் எங்கள் உள்ளத்துல எழும்பி இருக்கலாம். ஆனால் நீர் எங்களை மரண பரியந்தும் நடத்துகிற தேவன். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அதிசயம் ஆச்சரியமாய் நடத்தி உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். தேவைகளை சந்தியும், காத்துக்கொள்ளும். இந்த மாதம் முழுவதும் தேவன் மிகப்பெரிய காரியங்களை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் செய்யும்படி ஜெபிக்கிறேன். செய்தீர், நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.